ஹே கிருத்திகைக்கு நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வருஷமா கல்யாணம் ஆன ஒரு கப்பல், அவங்களுக்குள்ள 2 பேருக்குமே லவ் இருக்கு. பட் ஆனால் என்ன ஆகுதோ ஏது ஆகுதோ நமக்கு தெரியல. இவங்க 2 பேருக்குமே அந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணவே தெரியல. என்னதான் இருந்தாலும் ஒரு புருஷங்காரன் சாமியார் மாதிரி இருந்தான்னா எப்படிதான் பொண்டாட்டியால ஏத்துக்க முடியும்? அதனால ஹீரோயின் என்ன பண்றேன்னா போய் சொல்லி வீட்டை விட்டு ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட லவ்வை சொன்னானா இல்லையா, ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணானா இல்லையா அப்படின்றது தான் ஸ்டோரி. ரொம்ப சிம்பிளான ஒன்லைன் தான், பட் ஆனால் இந்த டிராமாவை பார்க்கறதுக்கே செம்ம ஜாலியாக இருக்கும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோட பேரு குன்யூ. இவன் ஒரு பெரிய பில்லியனியர். அதே மாதிரி ஹீரோயினோட அப்பாவுமே பெரிய பில்லியனியர் தான். இவங்களுக்குள்ள நடந்தது அரேஞ்ச் மேரேஜ். அது மட்டும் இல்லாம அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலுமே ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு இவனை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா பார்க்கறதுக்கே கியூட்டா சப்பியா பப்ளியா செம்ம அழகா இருந்தான். அரேஞ்ச் மேரேஜா இருந்தா என்ன, லவ் மேரேஜா இருந்தா என்ன, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்பா அம்மாக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவங்க ஆசைப்பட்டாங்களேன்னு. அதே நேரத்துக்கு எனக்கு இவனையும் பிடிச்சிருந்தது. ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு நினைச்சுதான் இங்க வந்தேன். ஆனா இங்க வந்தா எனக்கு என்ன தெரியுமா காத்திருந்தது? பாத்தீங்களா, இவெல்லாம் ஆப்ரேஷன் தியேட்டர்ல மயக்க மருந்து கொடுத்தா கூட இவ்வளவு அளவுக்கு தூங்க மாட்டான். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணான், அதுக்குள்ளேயே தூங்கிட்டான். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இந்த பஞ்சிங் பேக் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேக்கே எனக்கு தேவைப்படாது. ஏன் அப்படின்னா இவன் ஒரு பன்னி மாதிரி தூங்குவான். இவனை தூக்கத்துல என்ன நடந்தாலும் இவனுக்கு என்ன ஆச்சுனாலும் தெரியாது. இவனை கொலை பண்ணிட்டா கூட தெரியாதுன்னா பாத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறா. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, நீங்க வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மறுநாள் காலையில காட்டுறாங்க. இந்த 60s 70s எல்லாம் பாத்திருக்கீங்களா? அதாவது பொண்டாட்டிங்க காலையில புருஷன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்துக்கணும், குளிக்கணும், அதுக்கப்புறம் சமையல ஆரம்பிக்கணும். இது எல்லாமே ஒரு 5 மணிக்கெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். புருஷன்காரன் கீழே வரும்போது டைனிங் டேபிள்ல எல்லாம் ரெடியா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு புருஷன் தான் இவன். மூஞ்சியா இப்படி இருக்குன்னு உங்களுக்கு மறந்து போச்சா? நேத்து நான் அடிச்ச அடிதான், ஆனா இப்ப பாருங்க என்ன சொல்றேன்னு. ஐயோ பேபி, நேத்து சாப்பிட்ட சீ ஃபுட் உங்களுக்கு அலர்ஜி ஆயிடுச்சா அப்படின்னும் போது, ஆமாமா பயங்கரமா அலர்ஜி ஆயிடுச்சு போல, வாயை கூட திறக்க முடியல. எதுக்கு இந்த அளவுக்கு அலர்ஜி ஆச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை, தூங்குற வரைக்கும் நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொல்றான். ஐயோ சரி சரி, நான் உங்களுக்காக டேப்லெட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட போடுறா. அவனுமே அப்படியே அதை நம்புறான். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு நினைக்கிறான். நமக்கு என்ன தோணும்னா, அடே டே அவன் நைட்டு பூரா ஒண்ணு கும்மாங்குத்து குத்திக்கிட்டு இருக்காடா அப்படின்னு தான் சொல்ல தோணும். என்ன பாக்குறீங்க, பேக்கிங் ஃபுட்டை வாங்கிட்டு அவனுக்காக சர்வ் பண்றேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, 5 மணிக்கு எழுந்தெல்லாம் என்னால் சமைக்க முடியாது. இவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கான்னு சொல்லி நானும் 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு அவன்கிட்ட இருந்து எனக்கு ஏதாவது திரும்ப கிடைச்சிருந்துருக்கணும். அந்த மாதிரி ஒரு அக்கறையும் எனக்கு திரும்ப கிடைக்கல, எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்கல. அதனால எல்லாம் இது போதும் அவனுக்கு. ஆனால் அது அவனுக்கு தெரியாதுல்ல, இதை எடுத்துட்டு போய் அப்படி நான் சமைச்ச மாதிரி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றா. உங்களுக்கு இது பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் 4 மணிக்கு எழுந்து ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்படியே விட்ட ஹீரோ கண்ணு கலங்கிடுவான் போல. போதுங்க, இதுக்கு மேலே என்னால் முடியல, இந்த நடிப்பெல்லாம் என்னால் இதுக்கு மேலேயும் கண்டினியூ பண்ண முடியாது. அப்பா அம்மா ஃபீல் பண்ணுவாங்கன்னு அப்பா அம்மாக்காக, இவன் எங்கே தப்பா நினைப்பானோன்னு இவனுக்காக, எல்லாருக்காகவும் என் வாழ்க்கையே நான் வெறும் நடிப்பாவே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கணும். ஆனா நான் திரும்பி இவன் கிட்ட வரவே மாட்டேன்றது அவனுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்றா. இது மட்டும் இல்லாம ஒரு டிடெக்டிவை வச்சு ஹீரோவை ஃபாலோ பண்றா. அப்ப ஹீரோக்கும் ஹீரோ கூட வேலை செய்யற ஒரு பொண்ணுக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி இவளுக்கு தெரிய வருது. இன்னைக்கு காலையில ஒரு மீட்டிங்காக ஹீரோ வெளியில போயிருக்கான். அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு. அதுக்கு இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அவளை காப்பாத்தி அவளுக்கு வர கத்தி குத்தி இவன் வாங்கி ஹாஸ்பிட்டல்ல இருக்கானா. என்னது, அவளுக்காக
என் புருஷன் கத்தி குத்தெல்லாம் வாங்கினானா அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலாக வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு எதுவும் பண்ணிடாத, அவளுக்காக என்ன வேணாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சினானா உன் புருஷன் அப்படின்னு சொல்கிறான். உண்மையாகவே இதெல்லாம் நீ பாத்தியாயா? கண் எதிர்க்க ஒரு வீடியோ கொண்டு வர வேண்டியது தானே, எனக்கு ஆதாரமாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறா. இல்லைங்க நான் இதெல்லாம் பார்க்கல, அங்கே இருக்கவங்கெல்லாம் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மேலே இன்னும் நான் காண்டாயிட்டேங்க. இதுக்கப்புறம் இவனுக்கு ஹோட்டலில் சமைச்சது கூட நான் வாங்கி தர போகிறதில்ல, எல்லாம் ரெடிமேட் ஃபுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெடிமேட் ஃபுட்டை வாங்கிட்டு வந்து இவளே செஞ்ச மாதிரி கிண்ணத்தில் போட்டு எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறா. இவனோட பேரு தாமஸ். இவன் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட சொந்த தம்பி தான். ஏண்டா அண்ணா, உண்மையாவே வந்து அந்த பொண்ணுக்காக நீ கத்தி குத்து வாங்கினியா என்ன அப்படின்னு கேட்கும் போது, அட போடா உனக்கு வேறு வேலை இல்லை, நானே எங்கடா ஓடி போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இடம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே யாரோ 2 பேர் சேர்ந்துட்டு என்ன தள்ளி விட்டுட்டாங்க. நான் அவன் முன்னாடி போய் விழுந்துட்டேன். அவன் நான் ஏதோ பண்ண வரணும்னு நினைச்சு தெரியாம என்ன கத்தியில குத்திட்டான் அப்படின்னு சொல்றான். எக்கச்சக்கமா ரூமர்ஸ் வருது. இதெல்லாம் வந்து அன்னிக்கிட்ட நீ சொல்லிட வேண்டியது தானே, அவங்க எதனா தப்பா நினைச்சுக்க போறாங்க அப்படின்னும் போது அவெல்லாம் அப்படிலாம் நினைக்க மாட்டா, ஏன்னா அவ தான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வரா. ஐயோ இவனுங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கானுங்களே, நமக்கு அழுக வேற வராது. என்னங்க பண்றது, அன்பான புருஷன் தான், பாசமான புருஷன் தான், பயங்கரமா லவ்வும் பண்ணந்தான். ஆனா இப்ப எனக்கு அவன் மேல காதலே போயிடுச்சு, நான் என்ன பண்றது, அதனால உண்மையான கண்ணீர்லாம் வர வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி கிளிசரின் வாங்கி போட்டுக்கிறா வெளியிலேயே நின்று. ஐயோ பேபி உங்களுக்கு என்ன ஆச்சு? நான் இதை கேள்விப்பட்ட உடனே நெஞ்சு வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இப்படி நீ எக்கச்சக்கத்துக்கு கதை விடுறா. அப்படியே புருஷன்கார பூரிச்சு போயிருக்கான். ஐயோ என் பொண்டாட்டிக்கு என் மேல எம்புட்டு பாசம்னு உங்களுக்காகவே கோழியை வாங்கி உரிச்சு நானே வந்து கட் பண்ணி உங்களுக்கு சூப் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், கூடிங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் குடிக்கிறான். ஆனா அது நல்லாவே இல்லை. ஏமா இது ஒரு மாதிரி கேவலமா இருக்கு அப்படின்னு கேட்குறான். ஐயோ கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்க பக்கத்துல வச்சிடறா. தண்ணி ஏதோ சரியில்லை போல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. இவன் கிட்ட இருந்து எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கணும்ன்றதுல இவ குறிக்கோளா இருக்கா. அதனால என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, எல்கேஜில இருந்து என் கூடயே படிச்ச ஒரு ஃப்ரெண்டுக்காரி இருக்கா, அவளுக்கு வந்துட்டு கல்யாணம். ஆனா என்ன அப்படின்னா, நான் அவளுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தேன், அவளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் கல்யாணமே பண்ணிக்காம தான் இருப்பேன், அதுவும் அவளுக்கு மணப்பெண் தோழியா வேற நிப்பேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்ன பண்றதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ ரொம்ப வருத்தப்படுவா. அதுக்காக நீங்க எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் மணப்பெண் தோழியா நிக்கணும்னா அதுக்கு நான் சிங்கிளா இருக்கணும். ஒரு வாரத்துக்கு மட்டும் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏமா ஃப்ரெண்டு கல்யாணன்றதுக்காக யாருன்னா போய் டிவோர்ஸ் எல்லாம் கேட்பாங்களாமா? நீ பொக்கையோ கேளு, இல்லைன்னா எதனா நெக்லஸ் கூட கேளுனா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றான். இல்லை அவ வந்துட்டு ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, என்ன வந்து ஒரு திருடன் கத்தியால குத்த வந்தான். அவ வந்து நடுவில் பூந்து என்ன காப்பாத்திட்டு அவ 1 மாசம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா தெரியுமா? அவளுக்காக நான் இது கூட செய்யலன்னா அவ எவ்வளவு மனசு வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லி கண்ணீரெல்லாம் விட்டு பயங்கரமா ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கா. ஐயோ தங்கமே, நீ வந்துட்டு கண்ணெல்லாம் கலங்கிடாத, தயவு செஞ்சு. எனக்கு வந்து நல்லாவே தெரியும், இந்த 3 வருஷ வாழ்க்கையில என்ன மாதிரி உன்னை புரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நான் வந்து உன்னை நம்புறேன். ஒரு வாரத்துல நீ திரும்பி வந்துருவ இல்லையா, அப்ப நம்ம மறுபடியும் போய் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஓகே சொல்லிடுறான். கூடியே இருந்து தூங்காம கொள்ளாம இவனை பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சா, இவன் என்ன சொல்லனா, அதான் அவங்க தம்பி இருக்கார் இல்லையா, நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வரேன், நம்ம 2 பேரும் வந்துட்டு கிளம்பி போய் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. சும்மா வெளியில வந்தவ அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எப்படியோ சமாதானப்படுத்தி அவனை வந்து டிவோர்ஸ்ல சைன் பண்ண வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்துடுது. எங்க வந்து டப்பாங்குத்து ஆடிக்கிட்டு இருப்பா போல பயங்கரமா ஹாஸ்பிட்டல்லயே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறா சந்தோஷத்துல. அங்க வந்து தாமஸ், அண்ணி என்ன ஆச்சு, என்ன கால் ஒரு மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அடடா அது ஒண்ணும் இல்லப்பா, இப்பதான் தொடச்சாங்க போல, தர கொஞ்சம் வழுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி வழுக்கிற மாதிரி டிராமா பண்ணிட்டு போறா. தொடச்சா மாதிரியெல்லாம் தெரியலையே, காஞ்சுதான் இருக்கு, என்ன சொல்றாங்க இவங்க அப்படின்னு யோசிக்கிறான். மறுநாள் காலையில விடிஞ்சதும் விடியாததுமா நேரா கிளம்பி 2 பேரும் டிவோர்ஸ் அப்ளை பண்ண போயிடுறாங்க. இதுல என்ன காமெடி அப்படின்னா, 1 மாசம் வந்து கூலிங் பீரியட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 1 மாசம் கழிச்சு தான் டிவோர்ஸ் கொடுப்போம், இப்போதைக்கு வந்துட்டு நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது, அதை உறுதி செய்யறதுன்னு பார்த்தா 1 மாசம் ஆகும், நடுவுலயே வேணும்னா நீங்க இதை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க.
அதை பார்த்த ஹீரோ, விடுமா, ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத, இப்போதைக்கு வந்துட்டு ஒரு வாரத்துக்கு நான் உன் புருஷன் கிடையாது தான், நீ போயிட்டு வந்த பிறகு நம்ம எப்படியும் மறுபடியும் வந்து அப்ளை தானே பண்ண போகிறோம், ஆனால் அதுக்கு பதில் இதை கேன்சல் பண்ணி விட்டுட்டாவே போதும்ல அப்படின்னு சொல்கிறான். ஐயோ, இவனை ஒரு மாதத்துக்கு நம்ம சமாளிக்கணுமா அப்படின்னு இவளுக்கு காலையே சுத்துற மாதிரி கிருகின்னு வருது. சரி, இவ ஹாஸ்பிட்டல்லையாவது கூட்டிட்டு போய் விடுவா அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா அவன்கிட்ட போன் இருக்குல்ல, போன் பண்ணி உன் தம்பியை வர சொல்லி கூட்டிட்டு போக சொல்லி நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிடு, எனக்கு டைம் ஆயிடுச்சு ஃபிளைட்டுக்கு, நான் இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு பாதியிலேயே விட்டுட்டு ஓடிடுறா. ஐயோ, ஏன் ஏதோ வந்து கெட்ட ஃபீலிங்காவே தோணுது, ஒரு வாரத்துல வந்துருவாள்ல அப்படின்னு சொல்லி இப்பதான் ஹீரோக்கு கொஞ்சமா பதற ஆரம்பிக்குது. சும்மா அடிச்சா கூத்து இப்படி அடிக்கணும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வெளியில போனாலும் போனா ஒரு வாரம் ஆக போது பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல, ஃபோனெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டா. 4 மாடல் பையனுங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அடிக்கிற கூத்து இருக்கே. ஹீரோ டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்காக ரெடி ஆயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வருவாளான்னு சொல்லிட்டு அந்த வழியே இவனும் பார்த்துக்கிட்டே இருக்கான். தம்பிக்காரன் செம்மையா கலாய்க்க ஆரம்பிச்சிடறான். டேய், கண்டிப்பா அண்ணி வருவாங்கன்னு உனக்கு தோணுதா என்ன? என்னவோ எனக்கு தோன்றது என்னன்னா, உன்னை விட்டு ஓடினா போதும்னு ஏதோ ஓடின மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அவனும் ஏற்கனவே பயத்துல இருக்கான். இவன் இப்படி எல்லாம் சொன்ன உடனே அவனுக்கும் அதே தான் தோண ஆரம்பிக்குது. அப்பவும் ஹீரோ, அவ ஏன்டா என்ன விட்டு ஓட போற அப்படின்னு போது, இதை பார், உன்னோட ரூமரை நீ எதையுமே வந்து சரி பண்ணவே இல்லை, எதுக்கும் விளக்கமே கொடுக்கல, அன்னைக்கும் வந்து டவுட்டு வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும் போது, சேச்சா, ஏன் பொண்டாட்டியெல்லாம் என்னை சந்தேகப்படவே மாட்டா, எங்களை மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு கப்பல் இந்த உலகத்திலேயே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோ டீப்பா கொஞ்சம் பார்க்கும் போது தெரிய வருது, ஹீரோயின் வந்து இவனை பிளாக்கே பண்ணி விட்டுட்டு இருக்கான். பாத்தியா, நான் சொன்னேன்ல, எனக்கு கன்ஃபார்மாவே தெரியும் அண்ணி வந்து உன்னை சந்தேகப்பட்டிருக்காங்க, அதனாலதான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றான். தம்பி, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா, அண்ணனுக்கு என் பொண்டாட்டி வேணும்டா, எனக்கு என் பொண்டாட்டி வேணும், எனக்கு என் பொண்டாட்டி வேணும்னு அவனை பிடிச்சி உழுக்கிறான். நேரா ஹீரோ கிளம்பி ஹீரோயினோட அப்பா அம்மாவை பாக்கிறதுக்காக போயிடுறான். இவங்க தான் அப்பா அம்மா. இவங்க 2 பேரும் இவனை பிடிச்சி செம திட்டுறாங்க. என்னதான் என் கம்பெனி வந்து நஷ்டத்துல இருந்தாலும் என் பொண்ணை நீ நல்லா வச்சு பண்ணதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், ஆனா அவளை கஷ்டப்படுத்திருக்க, நீ அவளை வேதனைப்படுத்திருக்க, அவளோட ஃபீலிங்ஸை எதையுமே புரிஞ்சுக்காம நீ வேலைன்னு வேலையை பத்தி மட்டும்தான் யோசிச்சிருக்கியே தவிர அவளை பத்தி கொஞ்சம் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இவன் தான் ஹீரோயினோட அண்ணங்காரன் வந்த உடனே என்ன சொல்றானா, இவன் என்ன பண்ணாலும் சரி, இவன் கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, இவன் என்ன பண்றானோ பண்ணிட்டோம், இனிமே என் தங்கச்சி இவன் கூட அனுப்புற மாதிரி எனக்கு கொஞ்சமும் எண்ணமே கிடையாது, வெளில போட அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறா. ஹீரோயின் எங்க இருக்கானே தெரியல. இப்பதான் ஹீரோயினோட அண்ணங்காரன் வந்துட்டு ஹீரோயினுக்கு போன் பண்ணி, ஹீரோ உன்னை தேடி இங்க வந்தான் அப்படின்னு சொல்றான். பார்த்தா அதுக்குள்ளேயே ஹீரோ வந்து இங்க நிக்கிறான். செல்லம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது ஹீரோக்கு செம ஷாக்கு. அடே மரியாதையா நான் காண்டாகிறதுக்குள்ள எல்லாரும் இங்க இருந்து ஓடி போயிடுங்களா, அவ என் பொண்டாட்டி பக்கத்துல என்னடா உட்காந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்துறானா. அவங்களும் வந்துட்டு பயந்துகிட்டு எல்லாரும் அங்க இருந்து எழுந்து போயிடுறாங்க. நீ எதுக்காக இங்க வந்த, என்ன நிம்மதியா இருக்க விடு அப்படின்னும் போது இவன் சொல்றான், நீ இந்த மாதிரி எல்லாம் கிடையாது, ஏன் இப்ப வித்தியாசமா நடந்துக்கிற, இந்த மாதிரி ஏன் கேவலமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்க, எதுக்கு குடிக்கிற அப்படி இப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்கறான். இப்போ உனக்கு புரிஞ்சிச்சுல்ல நான் எப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்படிதான், அதனாலதான் சொல்றேன், உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, தயவு செஞ்சு உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்படியெல்லாம் முடியாது, நான் வந்துட்டு உன்னை மட்டும்தான் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டேன், நீ தான் எனக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்றான். முதல்ல எங்க அப்பா அம்மாக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன், ஆனாலும் வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா இதுல பெரிய தப்பு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி தோணுச்சு, ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருந்தது, ஆனா என்ன வந்துட்டு நீ அந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்கிட்டீனா இல்லவே இல்லை, இந்த 3 வருஷத்துல நீ எத்தனை நாள் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தன்னு மட்டும் திங்க் பண்ணிப்பாரு. காலையில 5 மணிக்கு எழுந்துக்கணும், அதுக்கு உனக்கு சமைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணணும், உனக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கணும், சாக்ஸ் எடுத்து வைக்கணும், ஏன் ஜெட்டியை கூட ஒரு ஆம்பளையே உன்னால எடுத்து போட்டுக்க முடியாது, இதை தான் போடணும்னு சொல்லிட்டு அதுக்கு கூட உனக்கு எல்லாத்துக்கும் பொண்டாட்டி தான் தேவைப்படுறா. 2 வருஷத்துல எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு, என்னடா இது மிஷின் மாதிரி ஒரு வாழ்க்கை, அது மட்டும் இல்லாம இவனுக்கு வந்து சாக்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கும் ஜெட்டி எடுத்து கொடுக்கறதுக்கும் தான் நான் இருக்கேனா, அப்ப நான் வந்து எனக்குன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை வாழவே முடியாதா, எனக்கும் கனவுகள் இருக்கு, லட்சியம் இருக்கு, நிறைய விஷயத்த பண்ணணும்ன்ற ஆசைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றா. இதை நம்ம பேசியே தீர்த்துருக்கலாமேம்மா, இவ்வளவுதானம்மா, இது ஒரு விஷயமா அப்படின்னும் போது, என்னைக்கிடா நீ என்கிட்ட பேசுன, நீ காலையில 8:30 மணிக்கு கிளம்பி போனீங்கன்னா நடுராத்திரி 12 மணிக்கு வருவ, 12:30 மணிக்கு வருவ, நடுவுல ஒரு போன் கூட பண்ணி என்னம்மா சாப்பிட்டியான்னு கூட ஒரு வார்த்தை நீ கேட்டதில்ல, ஆனா நான் உன்னை சாப்பிட்டியான்னு கேட்கணும், தூங்குனியான்னு கேட்கணும், எடுத்துட்டு வந்து ஊட்டி விடணும், எல்லாம் நான் பண்ணணும், ஆனா திருப்பி
அந்த விஷயம் எனக்கு கிடைக்கலன்றப்போ நான் எதுக்காக உன் கூட வாழணும், எனக்கு தேவையே கிடையாது. அதையே எதிர்பார்த்து இந்த 3 வருஷம் பூராவும் என்னோட வாழ்க்கை வீணா போயிடுச்சு. இதுக்கு மேல என்னை பத்தி நீ கவலையே படாத, இதுக்கப்புறம் நான் சந்தோஷமா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறா. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், எனக்கு உன்கிட்ட எப்படி சாரி கேட்கறதுன்னு தெரியல, அதனால உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜுவல் பாக்ஸை காட்டுறான். ஏன் உன்னோட கள்ள காதலிக்கு இதை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு டிசைன் பிடிக்கலன்னு என்கிட்ட தள்ளி விடலான்னு நினைக்கிறியா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. கரெக்டா அதே நேரத்துக்கு அண்ணக்காரன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவ்வளவு நாளும் அவ சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சு நாங்க வாழ்ந்துட்டோம், ஆனா இதுக்கப்புறம் நாம உன்னை சும்மாவே விட மாட்டேன், அவ நிம்மதியே இல்லாம வாழ்ந்திருக்கா, இனிமே அவளை பார்க்க வராத, அவளோட பொறுப்பு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். வீட்டுக்கு வந்த அப்பா அம்மா அண்ணா எல்லாருமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க, ஹீரோயினை புரிஞ்சுக்கிறாங்க. இனி உன்னோட லைஃப்ல அவன் தேவையில்லை, இல்ல எவனும் தேவையில்லை, நீ முதல்ல என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் சாதி, அதுக்கப்புறம் உனக்கா கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ சந்தோஷமா வாழு, அது வரைக்கும் நாங்க எல்லாரும் உனக்காக இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ இவ்வளவு நாளும் பிஸியில இவனை பத்தி வர ரூமர்ஸ் கிசு அதெல்லாம் பெருசா கண்டுக்கிறது இல்ல. இப்பதான் மேனேஜர் கிட்ட கேக்குறான், அட பாவிடே என்னடா இந்த அளவு ரூமர்ஸ் வந்திருக்கு, என்னை பத்தி இவ்வளவு கிசு வந்திருக்கு, அதுவும் ஒரு பொண்ணு கூடயே என்னை சேர்த்து வச்சு அவ்வளவு பேசியிருக்காங்க, எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னும் போது அந்த பொண்ணு தான் இது எல்லாத்தையும் கிளப்பி விடுறாலும் எனக்கே டவுட்டா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்றான். டே அதெல்லாம் சரிடா, என்னோட பேண்ட் அவளோட ரூம்ல இருந்ததுன்னு சொல்லிட்டு அவ போஸ்ட் போட்டு வச்சிருக்காளே, இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயத்தெல்லாம் என்கிட்ட கண்டுக்காம விட்டீங்க, என்கிட்டயோ சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, சார் அது அவளோட ரூம் எல்லாம் இல்ல சார், ஆக்சுவலா அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்களோட பேண்ட்ல அவளே ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு கொட்டிட்டா தெரியாம, அது எல்லாத்தையும் வீடியோ பிடிச்சிருக்கா, அது மட்டும் இல்லாம அந்த பேண்ட்டை நீங்க மாத்துறதுக்காக அங்க இருந்த கெஸ்ட் ரூமுக்கு தான் போனீங்க, அந்த ரூம்ல உங்களோட அழுக்கு பேண்ட்டை கட்டி போட்டு வந்துட்டீங்க, அதை அவ எடுத்துட்டு போய் அவ ரூம்ல வச்சுதான் போஸ்ட் போட்டிருக்கா அப்படின்னு சொல்றான். அடைச்சா இந்த மாதிரி கேவலமான கிசுலாம் வந்துச்சு அப்படின்னா எந்த பொண்டாட்டி தான் சும்மா இருப்பா, ஆனா என் பொண்டாட்டி இவ்வளவு நாள் சும்மா தான் இருந்திருக்கா, இப்பதான் அவ கோவப்பட்டு என்னை விட்டு போயிருக்கா, இதை எல்லாத்தையும் சரி பண்ணணும், என் பொண்டாட்டி இல்லாம என்னால வாழவே முடியாது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். அதனால ஹீரோவோட தம்பி தாமஸும் ஒரு ஏலம் நடக்குது, அந்த ஏலத்துக்கு போறாங்க. எதுக்கடா இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னும் போது, என்னோட பொண்டாட்டிக்கு ஏதாவது சூப்பரான கிஃப்டா வாங்கி கொடுத்து அவளை அசத்தணும், அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே இன்னமும் நீ வாழ்க்கையை புரிஞ்சிக்கவே இல்லடா அண்ணா, ஆள் வளர்ந்துருக்கியே தவிர உனக்கு பிஸ்னஸ் மூளை இருக்கே தவிர பொண்ணுங்க விஷயத்துல நீ ரொம்ப வீக் அப்படின்னு கலாச்சிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வர. ஹீரோயின் ஆக்சுவலா பார்த்தா அவளுமே ஒரு செலிபிரிட்டி தான், அவ சின்ன வயசுல இருந்தே ஸ்டோரி எல்லாம் எழுதுறவ, அதனால மேடம் நீங்க மறுபடியும் கம்பேக் கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்கும் போது, ஆமா நான் கம்பேக் கொடுக்க போறேன், அது மட்டும் இல்லாம ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ ஆவலா ஓடி போய் செல்லும் இங்க வரேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி தொடலான்னு போகும்போது அவ அப்படியே நவுந்துக்கிறா. ஏண்டாமா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தொடரானா அவ்வளவுதான் கையை பிடிச்சி முறுக்கி விட்டுறா. ஆனா தயவு செஞ்சு கோவத்துல எதனா கொலைகளை பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் ஹீரோவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறான். டே வலிக்குதுடா, உண்மையாவே கையை பிடிச்சி முறுக்கிட்டாடா அப்படின்னு சொல்றான். இவளோட பேரு தான் பேம். இவ யாரு அப்படின்னு பார்த்தா உலகமே ஹீரோவோட கள்ளக்காதலி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது இவ தான். இப்ப கூட ஹீரோ என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பிரேஸ்லெட்டை ஹீரோயினுக்காக தான் ஏலத்துல எடுத்திருக்கான். ஆனா அசால்ட்டா இவ என்ன பண்றா அப்படின்னா ஹீரோவோட கம்பெனி கார்டை காமிச்சு, அவரோட செக்ரட்டரி நான் தான், இதை என்கிட்டயே டெலிவரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு இந்த டிராமால எல்லாம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஆனா வாங்கிட்டு போனவ கொஞ்ச நேரத்திலேயே அந்த பார்ட்டி கூட முடியல, யாரும் வீட்டுக்கு கூட போகல, அதுக்குள்ளேயே என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா, பாத்தீங்களா ரொம்ப காஸ்ட்லியா எனக்காக தான் இதை வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஒன்னத்தை போட்டு விட்டுறா. அதை பார்த்த ஹீரோயின் சும்மாவா இருப்பா வெறி ஆயிடுறா. அட பாவி என்கிட்ட கெஞ்சிக்கிட்டே நடிச்சுக்கிட்டு அவளையும் அந்த சைடுல சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறா. ஹீரோயின் கிளம்புறதுக்குள்ள போய் அவகிட்ட பேசணும் அப்படின்னு வேகமா ஹீரோ வரான். அந்த டைமுக்கு மறுபடியும் என்ன பண்றா அப்படின்னா ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு ஹீரோ கோட்டு மேல ஊத்துனா கோட்டை கழட்டுவான்.
நம்ம மறுபடியும் எதனா ஒரு போட்டோவை எடுத்து ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. இவனுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா இவ பண்ற வித்தெல்லாம். அவனும் வந்துட்டு மாட்டுவனான்னு சொல்லி இப்படியும் அப்படியும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். சாமுக்கு குழப்பமாயிடுது. என்னடா இது நம்ம சாணக்கிய மூளைக்கு வந்த வேதனை, இவன் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கா. பாவி நாசமா போனவனே, என்கிட்ட வந்து வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க, ஆனா ஏன் எதிர்க்கியே இவ்வளவு பெரிய ஹால்ல அவ கூட வந்துட்டு டூயட் பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கியா? இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு உன்னை வாடா செல்லம் அப்படின்னு வேற கூப்பிட்டுக்கணுமா அப்படின்னு வயிற்று எரிச்சல்ல திட்டி தீத்துக்கிட்டு இருக்கா. செல்லம் ரொம்ப நேரம்லாம் வேணாம், 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடு, உன்கிட்ட நான் பேசணும், நான் நிறைய விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்குறான். இது வரையில 3 வருஷத்துக்குள்ள உனக்கும் எனக்கும் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வந்ததே கிடையாது. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. உன்னோட வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு, என்னோட வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன். உனக்கு யாரை பிடிக்கும்னாலும் நான் கேள்வி கேட்க போறதில்ல அப்படின்னு சொல்றா. ஓமா போறவளை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட போறானா, ஆனா இவ வந்து டக்குன்னு மூவ் பண்ணிடுறா. படிக்கட்டுல இருந்து ஹீரோ அப்பலதான் தடு 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 தடுன்னு உருண்டுகிட்டே கீழே போறான். பாவி பாவி, என்னை வீட்டை விட்டு துரத்துனதெல்லாம் உனக்கு பத்தல, என்னை கொல்ல வேற முயற்சி பண்றியா நீ? என்னை படிக்கட்டுல இருந்து தள்ளி விட்டு கொலை பண்ணலாம் தானே முடிவு பண்ண. ஆனா இது எல்லாம் பத்தியா உனக்கே வந்து சதியா முடிஞ்சு போச்சு. இது எல்லாமே ப்ரூஃபா நான் எடுத்துக்கிறேன். மரியாதையா சொல்லு, நான் தான் அவளை தள்ளி விட பார்த்தேன்னு சொல்லு, இல்லைன்னா நான் தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு நீ என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாலும் புடிச்சு கொடுப்ப அப்படின்னு சொல்லி இவ ஆதாரம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ இப்பதான் தம்பிக்காரன் வந்து தூக்கி விடுறான். ஐயோ போச்சுடா, என் இடுப்பு எலும்பெல்லாம் உடஞ்சிடுச்சா என்னன்னு தெரியல, கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ கதறிக்கிட்டு இருக்கா. உடனே பேம் என்ன பண்றேன்னா அவ வீடியோ எடுக்கிறா. ஒரு வேளை இவருக்கு நான் ஓகே சொல்லலைன்னா இவர் சூசைட் பண்ணிப்பாரு போல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் பின்னாடி பேம பார்த்த உடனே அவளையும் சேர்த்து வீடியோ எடுக்கிறா. நீங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் என்ன கொல்ல பாத்தீங்களா அப்படின்னு 3 பேரும் மாறி மாறி ஆள் ஆளுக்கு ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல எனக்கு வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட தான் அந்த பிரேஸ்லெட் இருக்குல்ல மறுபடியும் ஒரு போஸ்டர் போடுறா. நான் சொன்னேன்ல அவர் எனக்காக தான் இந்த கிஃப்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு வாங்கினாரு அப்படின்னு. உண்மையாவே எனக்காக தான் வாங்கியிருக்காரு, ஏன்னா அவர் திருப்பி அதை கேட்கவே இல்லை நான் வாங்கின உடனே அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்து ஹீரோவும் தம்பிக்காரனும் அடி பாவி எந்த நேரத்துக்குடி நீ வந்த அப்படின்ற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரக்சர்ல ஹீரோவை கூட்டிட்டு போகும்போது கூட செல்லும் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும், தயவு செஞ்சு என் கூட வா ப்ளீஸ், என் கூட வா, இந்த மாதிரி எல்லாம் குடும்ப பொண்ணுங்க ட்ரெஸ் பண்ணக்கூடாது, சீக்கிரம் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்ல பிரச்சனையே இல்லை, என்ன குடும்ப பொண்ணு இல்லைன்னு கூட சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தள்ளி விட்டுறா. அதோட மறுநாள் காலையில போன் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கு கை உடஞ்சிடுச்சு, தயவு செஞ்சு கொஞ்சம் வாங்க அப்படின்னு தம்பிக்காரன் கூப்பிடுறான். சரி என்ன பண்றது, போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ இன்னும் போறா. உன்னோட பொண்டாட்டியா வந்திருக்குன்னு மட்டும் மனசுல நினைச்சிடாத, ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா கையிலேயே சூப்பையும் எடுத்துட்டு வந்திருக்கா. குடிச்சிட்டு என்னம்மா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறான். ஓ அதுவா, பக்கத்து வீட்டுல வந்துட்டு 2 நாள் முன்னாடி வச்சாங்களாம், கொட்டலான்னு போனாங்க, வேஸ்டா கொட்டாதீங்கன்னு நான் தான் வாங்கிட்டு வந்தேன், கெட்டு போயிருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான், அவன் தம்பிக்காரனுக்கு சிரிப்பை அடக்க முடியல. ஹீரோக்காரனுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன வேணாலும் சொல்லு, எதை பத்தியும் கவலை இல்லை, ஆனா எனக்கு ஒரு 5 நிமிஷம் தான். ஆக்சுவலா வந்து அந்த பொண்ணு வேணும்னே என்னை பத்தி ரூமர் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ சோசியல் மீடியா பைத்தியம், அவளுக்கு அவ ட்ரெண்டிங்காவே இருக்கணும் எந்த நேரமும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, என்ன வேணாலும் பேசிக்கோ, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, ஆனா நம்ம பிரிஞ்சது தான், இதுக்கு மேல நம்ம ஒன்றும் சேரவே முடியாது, நீ உன்னோட வேலையை பாரு, நான் என்னோட வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்ப பாக்குறா. ஐயோ கட்ல இருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் பாத்துறா. ஐயோ என்னாச்சு அப்படின்னும் போது பரவாயில்ல, இன்னமும் என் பொண்டாட்டிக்கு என் மேல அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் தெரிய வருது. ஹீரோயின் கலாய்க்கிறா. அடே ஏண்டா வாங்கினீங்களே இங்கு, அது கரெக்டான கலர்ல வாங்க வேண்டியது தானே, அதுக்கு பதில் சாசை போட்டு இருந்தீங்கன்னா கூட நம்புற மாதிரி இருந்திருக்கும், இந்த கலர் வந்துட்டு ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு அசிங்கப்படுத்திடுறா. உடனே தம்பிக்காரன் நடந்த அசிங்கெல்லாம் போதும், தயவு செஞ்சு இதுக்கு மேல கிளம்பிடுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வழி அனுப்பிடுறான். இதுக்கு மேலே இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல, அவங்க வந்துட்டு எதையும் கண்டுக்கிற மாதிரி இல்லடா, அவங்களுக்கு மேல இன்ட்ரெஸ்டே இல்லை, தயவு செஞ்சு விட்டுடு அப்படின்னு சொல்றா. அப்படியெல்லாம் இல்லடா, உண்மையாவே வந்து அவ கூட நான் வாழ்ந்திருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும் அவ என்ன லவ் பண்றா, பட் ஆனா என் மேல கோபமா இருக்கா, அதை சரி பண்ணிட்டேனாவே போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபீல் பண்றான். ஹீரோ ரொம்ப சோகமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா தம்பிங்க எல்லாம் சேர்ந்து ஹீரோவை வெளியில கூட்டிட்டு போறாங்க. ஹீரோக்கு மொத்தமா 3 தம்பிங்க 4 பேரு. அங்க பார்த்தா பேம் இருக்கா இல்லையா, அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இங்கேயும்
வந்துட்டு இருக்கா. இப்பவும் ஒரு வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணிடுவேன். முதல் கூட ஃப்ரெண்ட் இருக்கா, ஏன்டி அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க, அவனை நீ அந்த அளவுக்கு லவ் பண்றியா அப்படின்னு கேக்குறா. அப்பதான் இவ என்ன சொல்ற அப்படின்னா, அடிப்போடி லவ் ஆகுது மண்ணாங்கட்டியாவது, எனக்கு வந்து செலிபிரிட்டி ஆகணும் அவ்வளவுதான், அதுக்கு நான் சோசியல் மீடியால கண்டினியூவா வந்து ட்ரெண்டிங்லயே இருந்தேன்னா தான் எல்லார் கண்ணுக்கும் நான் படுவேன். டைரக்டர்ஸ் எல்லாம் தானாவே கூப்பிட்டு சான்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவன் என் மேல எந்த ஒரு ஆக்ஷனும் இது வரைக்கும் எடுக்கல, சோ இவன் எடுக்க மாட்டான் இதுக்கப்புறமும் அப்படின்னு சொல்லிதான் நம்பிக்கையில பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. அதே நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட அண்ணங்காரன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா ஹீரோயினை கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு டின்னருக்காக வெளியில கூட்டிட்டு வரான். உள்ள நுழைஞ்ச உடனே ஹீரோவும் ஹீரோட பிரதர்ஸும் உட்கார்ந்துட்டு இருக்கத ஹீரோயின் பாத்துறா. திரும்பி பார்த்த தம்பிகள்லாம் பயங்கரமா ஒரு ஷாக் ஆகுறாங்க. எதுக்குடா இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு ஷாக் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி அப்பதான் ஹீரோ வந்து பாக்குறான். பார்த்தா பேம் இருக்கா இல்லையா, அப்படி பக்கத்துல வந்து செல்ஃபி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து ஹீரோ அலற ஆரம்பிச்சிடறான். அடியே உனக்கு என்னதான் வேணும், ஆல்ரெடி என் கொடியை கெடுத்துட்ட, இப்ப இன்னும் உனக்கு என்னடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், சும்மா செல்ஃபி எடுத்துட்டே வந்த கால் ஸ்லிப் ஆகி இங்க உங்க மேல சாஞ்சிட்ட, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஆனா தம்பிங்க எல்லாம் டென்ஷன் ஆயிடுறாங்க. அடி பாவி, எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, எங்க அண்ணன் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சண்டைக்கே போயிடுறாங்க. மறுபடியும் ஹீரோ போய் 5 நிமிஷம்ங்கிறானா, அண்ணங்காரனுக்கு கோவமே வந்துடுது. நீ எங்க போனாலும் அவளை இடுப்புலயே வச்சுன்னு சுத்திக்கிட்டு இருக்க, அப்போ என் தங்கச்சி கிட்ட எதுக்குடா வந்துட்டு இருக்க, மரியாதையா போட இங்க இருந்து அப்படின்னு சொல்லி தங்கச்சை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதான் ஹீரோயினை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோக்கு அவனோட வீட்டுக்கு வரவே பிடிக்கல. ஏன் அப்படின்னா எந்த நேரமும் ஹீரோயின் சிரிச்சுட்டு ஃப்ரண்ட்ல வந்து நின்றுட்டே இருப்பாள்ல அப்படின்னு தோணுது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட கம்பெனியும் ஹீரோயினோட அப்பாவோட கம்பெனியும் 2 பேரோட கம்பெனியும் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்திருக்கு. அப்பதான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பேரோட கம்பெனி ஷேரையும் சேர்த்து பெரிய லெவல்ல கம்பெனிங்களை கொண்டு வந்திருப்பான். அதனால ராத்திரி பகலா இவன் வேலை செஞ்சிருப்பானே தவிர ஹீரோயினை கவனிக்கவே முடிஞ்சிருந்திருக்காது. நேரா ஹீரோ கிளம்பி வீட்டுக்கே வந்துடுறான். மறுபடியும் ஹீரோயினை பாக்குறதுக்கு அவனால பிரிஞ்சு இருக்கவே முடியல. அப்பா அம்மா அதுக்கப்புறம் அண்ணன் எல்லாரும் வந்துட்டு இவன் எங்க ஹீரோயினை ஏதோ பண்ணிடுவானோன்னு நினைச்சு வராங்க. தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. ஆனா இவன் ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பொக்கே எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஏதோ பண்ணுது. ஏன் எனக்கு மூக்கெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது, எனக்கு தும்பல் வரா மாதிரி இருக்கு, எனக்கு ஃபேஸ் எல்லாம் அரிக்குதே, யோ நீ என்னத்தையா கொண்டு வந்த அப்படின்னு கேக்குறா. ஐயோ செல்லம் அதை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துட்டு வந்து பெரிய பொக்கே எடுத்து ஹீரோயின் முன்னாடி நீட்டுறானா. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு போனாவே அலர்ஜி போல. ஐயோ கொண்டு போய் என் பொண்ணு முன்னாடி இதை கொண்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எடுத்துட்டு போய் சொல்றாங்க. 3 வருஷம் என்னடா வாழ்க்கை வாழ்ந்த, என் பொண்ணுக்கு பூ அலர்ஜின்றது கூட உனக்கு தெரியல, அப்பனா அவ உன்கிட்ட எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போதுதான் ஹீரோயினுக்கு பூனாவே ஒத்துக்காதுன்றது தெரியுது. அவளுக்கு மூச்சு அடிச்சு போய் மயக்க அடிச்சு விழுந்துடுறா. ஆனாலும் ஹீரோவே வேகமா போய் ஹீரோயினை தூக்கிட்டு போறான் ஹாஸ்பிட்டலுக்கு. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் போன உடனே கொஞ்சம் பெட்டர் ஆயிடுறா. அண்ணங்காரனுக்கு தான் செம்ம ஆத்திரம், மரியாதையா போயிடு, இதுக்கப்புறம் அவ முன்னாடி கூட வராத, உன்னால அவ எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு அனுபவிச்சுட்டா, இதுக்கு மேலேயும் என் தங்கச்சி கஷ்டப்படுறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை துரத்திடுறான். ஏண்டா வெளியில ஏதோ கரவை மிஷின் ஓடுற மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. பார்த்தா ஹீரோ வெளியில உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்கான். அதை பார்த்த அண்ணங்காரனுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த அரவை மிஷின் வேற யாரெல்லாம் உன் பொருள் தான், அவன் தான் எல்லாம் கதறி அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னு சிரிக்கிறான். அண்ணங்காரன் தங்கச்சிக்காக எது வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கான். அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவங்க அப்பாவோட கம்பெனில அவன் இருக்க வேண்டிய போஸ்டிங்ல நம்ம ஹீரோயினையும் உட்கார வைக்கிறான். நீ பாத்துக்கோ, நீ தான் இனிமே இந்த கம்பெனிக்கு எல்லாமே, ஆம்பளை பையன் தான் வாரிசா உட்காரணும், அது இதுன்னு நீ எதையும் யோசிக்காத, இனிமே இந்த கம்பெனியும் ஒண்ணுது அப்படின்னு சொல்றான். இப்பதான் ஹீரோக்கு தெரிய வருது, இவ வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஸ்டோரிஸ் எல்லாம் எழுதியிருக்கா, அவ கம்பேக் கொடுத்துட்டா, நம்ம ஹீரோயின் வந்து வேலை செய்ய போறா இனிமே அப்படின்றது தெரிய வருது. அவனுக்கு சந்தோஷம்தான், இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு கஷ்டம். இவ பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டான்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் என்ன திரும்பியே பார்க்க மாட்டாளேடா, என்னடா பண்றது, அதுக்குள்ள எப்படியாவது அவளை நான் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். சரி ஹீரோயினை பார்த்து ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஆபீஸ்க்கு வரும் போதுதான் தெரிய வருது, அவங்க ஆபீஸ் என்ட்ரன்ஸ்லயே வந்து
ஹீரோ, அதுக்கப்புறம் நாய், அதுக்கப்புறம் பூ, இது மூணும் வந்து ஆஃபீஸ்க்குள்ளேயே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி நோ என்ட்ரி போர்டே வச்சிருக்கா. அண்ணா வர வர உன் நிலைமை மோசமாகுதோ இல்லையோ, உன் கூட சுத்தி சுத்தி எனக்கு நிலைமை மோசமாயிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் கலாச்சிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயினே அந்த இடத்துக்கு வந்த உடனே ஹீரோ வந்து உன்னை கங்க்ராச்சுலேட் பண்ணலாம் தான் வந்தேன் அப்படின்னு கொடுக்கும் போது, இதை பாரு, உனக்கு கண்ணு தெரியுமா இல்லையா, நான் தான் போர்டே வச்சிருக்கேன் இல்லையா, அந்த போர்டை பாரு, நீ இங்க வரக்கூடாது, உன்னை இங்க நாங்க பேன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அவன் வந்து அங்க இருந்து சோகமா கிளம்பி போயிடுறான். அண்ணி, நீங்க கொஞ்சோண்டு யோசித்து பார்க்கலாம் அண்ணனுக்காக, பாவம் அட்லீஸ்ட் அந்த போர்டு வரைக்குமாவது எடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்றான். நைட்டு ஹீரோயின் வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா வீட்டுக்கு. அந்த டைமுக்கு ஒரு பையன் வந்துட்டு, நீங்க தான் இந்த புக்கெல்லாம் எழுதியிருந்தீங்களாமே, நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே உங்க புக்ஸ் எல்லாம் படிப்பேன், நான் பெரிய ஃபேனு, எனக்காக கொஞ்சோண்டு ஆட்டோகிராஃப் போட்டு தாங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோ இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். பாத்தியா, நம்ம கிட்ட சிரிக்கவே மாட்றா, அவன்கிட்ட எல்லாம் சிரிச்சு சிரிச்சு பேசுறா. அது மட்டும் இல்லாம இவ எதுக்கு தனியா வரா போறா, எவனா எதனா பண்ணிட்டான்னா கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் கவனிக்காத அந்த நேரம்னு பார்த்து இவன் என்ன பண்றான்னா ஹீரோயினுக்கு மயக்க மருந்து கொடுக்க பாக்குறான். ஹீரோ அங்கேயே தான் இருக்கான். இவன் ஹீரோயினுக்கு மயக்கம் வந்த உடனே தூக்கிட்டு அங்க இருந்து போறான். ஆனா அவன் வந்து கவனிக்காம தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான் திரும்பி நின்று. அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவன் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா நல்ல வழியா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோயின் ஒரு மாதிரி மயக்கத்திலேயே இருக்கான். நைட்டு பூரா அவன் கூடியே இருந்து ஹீரோயினை பாத்துக்கிறான். ஹீரோயினுக்கு லைட்டா மயக்கம் தெரிஞ்சா சும்மா இருப்பாளா, நார்மலா இருக்கும் போதே வந்துட்டு நம்ம ஹீரோவை புரட்டி எடுப்பா. இப்ப ஆல்ரெடி போதையில வேற இருக்கா இல்லையா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா டேஷ் அப்படி இப்படின்னு அசிங்கமா திட்டுறா. பலார்னு கண்ணத்திலேயே வைக்கிறா. கொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்க முடியாது, நீ எல்லாம் உயிரோட எதுக்குடா வாழற அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் எட்டி ஒரு உத, அவ்வளவுதான் புத்திர பாக்கியமே போயிடுச்சேடா அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோயின் எவ்வளவு அடிச்சாலும் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நைட்டு பூராவும் இருக்கான். இருந்தாலும் கஷ்டப்பட்டு அவளை சமாதானப்படுத்துறான். மறுநாள் காலையில ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்காக அண்ணங்கார வரான். என்னதான் இருந்தாலும் நைட்டுலாம் அவளை நீங்க தனியா விடுறது தப்பு அப்படின்னு சொல்லும் போது, சரி அதெல்லாம் ஓகே, ஏதோ நீ வந்த காப்பாத்திட்ட, அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுவேனே தவிர நீ நல்லவன்லாம் ஏத்துக்க மாட்டேன், என் தங்கச்ச உனக்கு கொடுத்துடவும் மாட்டேன், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னும் போது, சரி நீ இங்க இருந்து அவளை கூட்டிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றான். என்னத்துக்கு இப்ப இப்படி சீனை போட்டுட்டு இருக்க, அவளை நீ காப்பாத்திட்டுன்ற ஒரே காரணத்துக்காக ரொம்ப தான் பந்தா பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படி திரும்ப மாட்டியா அப்படின்னு திருப்புறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோவோட மூஞ்ச பார்த்துட்டு இவனுக்கு சிரிப்பை அடக்க முடியல. சாரிப்பா, இதுக்காக தான் நீ வந்து திரும்பியே நின்று பேசிட்டு இருந்தியா, நான் தான் கொஞ்சம் யோசிக்காம போயிட்டேன், ஆனா நான் என்ன பண்ண, என்னால சிரிப்பை அடக்கிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவனையே அவன் கிள்ளிக்கிறான். அப்பதான் அண்ணங்காரன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதை பார், உனக்கு மட்டும் நான் ஒரே ஒரு ரகசியத்தை சொல்றேன், நான் வந்து அவளோட சொந்த அண்ணன் இல்லை, எனக்கு அவ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்ன வந்து அவங்க அடாப்ட் பண்ணி தான் வளர்த்தாங்க, குழந்தை இல்லைன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் அவ பிறந்தா. அவ என்னோட க்ரஷ், சின்ன வயசுல இருந்து அவ கூடியே தான் நான் இருப்பேன், எப்பவுமே அவ கையை பிடிச்சிதான் விளையாடிக்கிட்டு இருப்பேன். ஆனா இதுக்கப்புறமும் வந்து நீ அவ பக்கத்துல வருவ அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உன்னை நான் கொன்னுட்டு ஜெயிலுக்கு கூட போயிடுவேன், அதை நீ மறந்துடாத அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. சரி, அவங்க என்னதான் உன்னை அடாப்ட் பண்ணி வளர்த்தாலும் அது வந்து அண்ணங்கார மாதிரி தானே அவங்க உன்னை வளர்த்துருப்பாங்க, அது எப்படி நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுவ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அவங்க அப்படி நினைக்கலாம், நான் அப்படி நினைக்கலையே அப்படின்னு இவன் சொல்றா. டேய், இதெல்லாம் ரொம்ப தப்பு பார்த்துக்க, இதெல்லாம் வந்து கூட இருந்தவங்களுக்கு பண்ற துரோகம் அப்படி இப்படின்னு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். அவன் அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. வரட்டாமாமே அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். மறுநாள் காலையில வந்துட்டு வேக வேகமா மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோ ரெடி ஆகுறான். எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தம்பிக்காரன் கேட்கும் போது, இல்லடா இனிமே வந்துட்டு அந்த வீடு அவளுக்கு சேஃப் கிடையாது, அவங்க அண்ணங்காரன் கூடிய அவளை இனிமே இருக்க விட மாட்டேன், எப்படியாவது சீக்கிரமா அவளை கூட்டிட்டு வரணும், அவங்க எடுக்க போற டிராமாக்கு நான் ஆடிஷன் போக போறேன் அப்படின்னு சொல்றான். அடே, நீ ஒரு கம்பெனியோட சிஇஓடா, அதை விட்டுட்டு ஆடிஷன் போக போறேன்னு சொல்றியடா அப்படின்னு தம்பி புலம்புறான். ஹீரோவை தான் அலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால வந்து பார்த்தா இவன் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வந்து அங்க நின்றுட்டு இருக்கான். ஆனா அங்க நிறைய பசங்க இருக்காங்க, எல்லாம் சின்ன சின்ன பசங்க. அவனுங்கெல்லாம் வந்து அங்கேயே வந்து கூச்சப்படாம இஷ்டத்துக்கு நடிச்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ஐயோ இதெல்லாம் நமக்கு வராதுன்னு பயமா இருக்கு. அங்க உள்ள நுழைஞ்ச ஹீரோயின் வந்த உடனே ஹீரோவை தான் ஃபர்ஸ்ட் பாக்குறா. பார்த்த உடனே அவ கண்டும் பிடிச்சிடுறா. உனக்கு எதுக்கு இந்த மாதிரி வேலை,
இந்த மாதிரி என் பின்னாடி வராதுன்னு எத்தனை வாட்டி தான் சொல்றது. சரி இப்போ எதுக்காக வந்த அப்படின்னும் போது நான் ஆடிஷனுக்காக தான் வந்தேன், உன்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா, சரி வா டைரக்டர் முன்னாடி ஆடிஷன் பண்ணு அப்படின்னு சொல்றா. கூட்டிட்டு போய் எல்லாரும் எதிர்க்கையும் வந்து கேமரா முன்னாடி நிக்க வச்சிடறாங்க. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ எப்படி பண்றது, ஆனா பண்ணியே ஆகணும், இல்ல அப்படின்னா இங்க இருந்து நம்ம போயிடுவோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆமா சரி ஒரு நிமிஷம் இரு, உனக்கு பேர் கொடுக்கணும்ல அப்படின்னும் போது ஹீரோவும் ஆவல, ஹீரோவே வந்துருவா போல அப்படின்னு நினைக்கிறான். அப்பதான் நானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேம் அந்த இடத்துக்கு வர. ஐயோ இவளா அப்படின்னு சொல்லி இவன் பதறி போயிடுறான். வேணாமா நான் தனியாவே நடிக்கிறோமா அப்படின்னு சொல்றான். இல்ல நானுமே ஆடிஷனுக்கு தான் வந்திருக்கேன், என்னையுமே அவங்க வந்து செலக்ட் பண்ணாங்கன்னா சந்தோஷப்படுவேன், உங்களுக்கு பேராவே நடிப்பல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ எனக்கு வயிறு வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அங்கேயே உட்கார்ந்துடுறான். என்ன சொல்றான் பாரு, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான்ற மாதிரி நம்ம ஹீரோயின் உன்னால பண்ண முடியாதுல்ல, எழுந்து வெளில போ அப்படின்னு சொல்லிடுறா. இருந்தாலும் அவளுக்கு மனசு கேட்கல, உண்மையாவே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்து பார்க்குறா. பார்த்தா அவன் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டு இருக்கான். ஆனாலும் அவனால முடியல, மயங்கி விழுந்துடுறான். அப்பதான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா தம்பிக்காரனுக்காக. அவன் அதறி பிடிச்சி ஓடி வரான். என்னதான் ஆச்சு இவனுக்கு, எதனால இவனுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்பதான் தெரிய வருது, அவனுக்கு ஸ்ட்ரெஸ்னால வந்து வயிறு பூரா கேஸ் ஃபார்ம் ஆயிடுமா. அப்போ அது வந்து கேஸ் இருக்க வயிறெல்லாம் புண்ணாகும் இல்லையா, அதனால தான் பிளட் வாமிட் எடுத்திருக்கான். இது ரொம்ப மோசமான விஷயம். அவன் இவ்வளோ நாள் டென்ஷன் பதறிக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் கூட மாத்திரையா போடுவானே தவிர ஒழுங்கா அவனை பார்த்துக்கவே மாட்டான். அதுதான் பிரச்சனையே அப்படின்னு தம்பிக்காரன் சொல்றான். அது மட்டும் இல்லாம நீங்க அவன் கூட இருந்த அவனை இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா காலையில ரொம்ப சந்தோஷமா எழுந்துப்பான், அதுலயே அவனுக்கு பாதி குணம் ஆயிடும் அப்படின்னும் போது ஹீரோயின் அதெல்லாம் நல்ல முடியாது, நான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்றா. வெளியில போனவ சடனே திரும்பி வந்துடுறா. என்ன வந்துட்டீங்க அப்படின்னும் போது வெளியில ஒரே வந்துட்டு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர்ஸா இருக்காங்க, அவங்க எல்லாம் இஷ்டத்துக்கு எழுத ஆரம்பிச்சிருவாங்க நான் வெளியில போன போட்டோ எடுத்து. அது மட்டும் இல்லாம என்னோட கம்பெனில தான் வேற இவனுக்கு இந்த மாதிரி ஆச்சு, இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்க இருந்து இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இவன் வெளில வந்து பாக்குறான், என்னது இது கண்ணுக்கு இன்ன தூரம் ஒரே ஒரு கேமராவை கூட காணும், இவங்க என்னவோ ரிப்போர்ட்டர்ஸா இருக்காங்கன்னு சொன்னாங்களே அப்படின்னு தேடுறான். ஹீரோ நடுராத்திரி எழுந்து பாக்குறான். பார்த்தா ஹீரோயின் வந்து ஹீரோ மேல சாஞ்சபடியே தூங்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ வந்து ஹீரோயினை பெட்ல படுக்க வச்சு அவனுக்கு கட்டி பிடிச்ச மாதிரி படுத்துக்கிறான். காலையில பாத்துட்டு அலறி அடிச்சு எழுந்துக்கிறா ஹீரோயின். ஐயோ இங்க வந்து எப்ப படுத்தோம். ஆனா ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நைட்டு நீயே தான் வந்து என்ன நவுத்திட்டு கட்டில ஏறி படுத்துக்கிட்ட, நானும் வந்து எழுந்து போலான்னு பார்த்தா விடவே இல்லை, என்னை விட்டுட்டு போகாதன்னு கட்டி வேற பிடிச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்றான். உண்மையா இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முழிக்கிறா. என்ன சொன்னீங்கனாலும் எனக்கு கவலை இல்லை, நான் கிளம்புறப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து கிளம்பிடுறா. ஹீரோக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், அவளை கட்டி பிடிச்சிட்டு நல்லா தூங்கணும் இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு யோசிக்கிறான். அடுத்து ஆபீஸ்ல காட்டுறாங்க. யானுன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவன் யாரு அப்படின்னு பார்த்தா ஃபேமஸான ஒரு பாப் சிங்கர். அவன் வந்து ஹீரோயினோட ஸ்டோரியை படிச்சுட்டு அதுல நடிச்சே ஆகணும் அப்படின்னு அவனாவே வரான். அது பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா ஹீரோயினே வந்து அவனுக்கு பெரிய ஃபேனு. உங்களுக்காக நான் பொக்கே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக பொக்கே வாங்கிட்டு வந்திருக்கான். அவளுக்கு அதை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம் தான். வேக வேகமா ஹீரோ வரான். உள்ள வரும்போதே வந்துட்டு அவனும் ஒரு பொக்கே வாங்கிட்டு வரான். ஆனா ஹீரோயினுக்கு அலர்ஜி இல்லையா, அதனால அது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்ல எடுத்துட்டு வரான். டக்குன்னு இவனோட பொக்கேவை பிடுங்கி கீழே கடாசிடுறான். அவளுக்கு பூவோட ஸ்மெல்லுனா அலர்ஜி, அது தெரியாதுன்னா எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ற அப்படி இப்படின்னு ஹீரோ வந்துட்டு ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்கான். ஆனா டக்குன்னு அவன் யான் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் அவங்கள பத்தி ஃபுல்லா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டேன், அதனாலதான் நான் ஆர்டிபிஷியல் பொக்கே தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஐயோ சோ ஸ்வீட்டுங்க, நீங்க என்ன பத்தி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணீங்களா அப்படின்னு ஹீரோயின் வரைஞ்சுக்கிட்டு இருக்கா ஹீரோ எதிர்க்கியே. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, சரி ஓகே நானும் முடிவு பண்ணிட்டேன், ஆடிஷன் பண்ணி நம்ம வந்து நீ ஹீரோவா நான் ஹீரோவான்னு பார்த்துடலாம், நம்ம 2 பேரும் போட்டி போடலாம் அப்படின்னு சொல்றான் அவன் யான் கிட்ட. யானுக்கு ஒரு சிரிப்பா வருது. ஹீரோவை தனியா கூட்டிட்டு வந்து பேச, ஏய் பைத்தியமா நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவன் வந்து என்னோட படத்துல நடிச்சான் அப்படின்னா நான் கம்பேக் கொடுக்கும் போது என்னோட ஸ்டோரிஸ் பயங்கரமா ஹிட் ஆகும், என்னோட அப்பாவோட ப்ரொடக்ஷன் கம்பெனியும் வந்துட்டு நல்லபடியா ரன் ஆகும், எதுக்கு நீ எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்துறா. வெரி குட், இது எனக்கு கேட்கவே சந்தோஷமா இருக்கு, நீ நல்லா வேலை செய், அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, யார் கூட வேணாலும் வேலை செய், ஆனா நான் உங்க கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறான். ஐயோ பைத்தியம், இவன் சரியான பைத்தியம் ஆயிட்டான், இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு முழிக்கிறா. உன்கிட்ட டைம் வேஸ்ட் பண்றதுக்குலாம் எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா ஹீரோயின். யான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ல, யானை பாக்குறதுக்காக அவசரமா போனவ டீ எடுத்து அவன் மேல கொட்டிடுறா. பதட்டத்துல அவ கழுத்துல கட்டி இந்த ஸ்கார்ஃபை எடுத்து அவனோட பேண்ட்ல கொட்டின டீயை தொடச்சு விடுறா. இது எல்லாத்தையும் பேம் பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த சீனை இன்னும் எப்படி சுவாரஸ்யமாக்கி நம்ம ட்ரெண்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. மறுநாள் காலையில தம்பியும் மேனேஜரும் சொல்றாங்க, மறுபடியும் பேம் வேலையை காமிச்சுட்டான் போது, ஏண்டா என்னத்தடா பண்றீங்க நீங்களாம், அவ எதுக்கு என்ன பத்தி ரூமர் போட்டுனே இருக்கா அப்படின்னும் போது, இந்த வாட்டி நீங்க இல்ல நம்ம அண்ணியோட ஆக்டரும் அப்படின்னு சொல்லி சொல்றான். யாரு அவனை பார்த்தாவே எனக்கு பத்தினது, அவன் கூடியாடா சேர்த்து வச்சு பேசுறாவ அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப அந்த ஸ்கார்ஃபை ஹீரோயின் கழட்டி போட்டா இல்லையா தொடச்சிட்டு, அதை போட்டோ எடுத்து பாத்தீங்களா, இதுதான் ட்ரூ லவ். இது எவ்வளவு காஸ்ட்லியான லிமிடெட் எடிஷன் ஸ்கார்ஃப் தெரியுமா, யானுக்காக அதை கூட பத்தி அவங்க கவலையே படல. அவரோட ட்ரெஸ்ல ஒரு கரை பற்ற கூடாதுன்றதுக்காக அதையே அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி, இதுதான் ட்ரூ லவ் அப்படின்னு போட்டிருக்கா. இதை படிச்ச ஹீரோக்கு செம கடி ஆயிடுது. பார்த்தா திடீர்னு சிரிக்கிறான். ஐயோ ரொம்ப சோகத்துல பைத்தியம் முத்திருச்சு போல அப்படின்னு நினைக்கும் போது, அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான்னா, அன்னைக்கு எனக்கு இந்த வேலையை தான் இவ பண்ணா, அத அவ நம்பவே இல்லைல்ல, இப்ப இவளுக்கு நடந்தா அவளே தானா என்ன நம்புவா, இது கடவுளா எனக்கு அமைச்சு கொடுத்திருக்காரு அப்படின்னு அவன் சந்தோஷமாயிடுறான். இவங்கெல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோயினை யோசிக்கிறா, ஒருவேளை உண்மையாவே அவ போஸ்ட் பண்ணதெல்லாம் பொய்யா இருக்குமோ, ஹீரோவை பத்தி தப்பு தான் அப்ப பண்ணிருப்பாளோ, ஹீரோ சொன்னதுதான் உண்மையோ அப்படின்னு கொஞ்சமா அவளுக்கு தோண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் பிசினஸ் மீட்டிங்காக 2 ப்ரொடியூசர்ஸ பார்க்க போயிருக்கா. ஆனா அவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, உங்ககிட்ட தனியா பேசணும், உங்க ஆளுங்களெல்லாம் கொஞ்சம் வெளியில அனுப்புங்க அப்படின்னு சொல்றானுங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினுக்காக வெளியிலேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். செக்ரட்டரி ஓடி வர்றதை பார்த்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். அவங்க எங்க எல்லாரையும் வெளியில அனுப்பி கதவு சாத்திட்டாங்க, ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனா ஹீரோயின் வெளியில வரவே இல்லை அப்படின்னு சொல்றா. ஹீரோயினை காப்பாத்தி அவ மனசுல நம்ம ஹீரோ ஆயிடணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வேகமா கதவெல்லாம் உடைச்சுக்கிட்டு உள்ள போறான். உள்ள போய் பார்த்தாதான் ஹீரோக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு. அவனுங்க கையை கால முகர எல்லாத்தையும் பேத்து வச்சுட்டு கெத்தா நின்னுக்கிட்டு இருக்கா. ஏண்டா பொம்பளை வேலைக்கு வந்தானா உங்களுக்கு அவளுங்கெல்லாம் கிள்ளிக்கிறியா, என்ன வேணா பண்ணிடலாம், எப்படி வேணா பயமுத்திடலாம் நினைப்பீங்களா அப்படின்னு சொல்லி திருப்பி பாக்குறா. பார்த்தா ஹீரோ நின்றுட்டு இருக்கா. வந்தவன் வேகமா செல்லம் அடிச்சதுல உனக்கு கையெல்லாம் வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவனோட பங்குக்கு அவன் எல்லாருக்கும் 2 வைக்கிறான். இப்பதான் விஷயம் தெரிஞ்ச அண்ணங்காரன் அந்த இடத்துக்கு வரான். அண்ணங்காரனுக்கு விஷயம் தெரிஞ்சா சும்மா இருப்பானா, அவன் அவனோட பங்குக்கு 2 காட்டு காட்டுறான். அதோட நேரா கிளம்பி எல்லாரும் போயிடுறாங்க. ஆனா ஹீரோக்கு மட்டும் ஹீரோயினை பார்த்து ஆகணும். என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயினோட வீட்டு செவரை எகிரி குதிக்கணும்னு ட்ரை பண்றான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பேக் இருக்கு, அந்த ட்ரையல் பேக்கை நீ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தம்பி கிட்ட சொல்றான். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது, நீ முதல்ல இங்க இருந்து போயிட்டு உள்ள குதி, அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்றான். தம்பிக்காரனா அண்ணா சொன்னதே வேத வாக்குன்னு சொல்லிட்டு அவனும் உள்ள குதிக்கிறான். கொஞ்ச நேரத்துல நாய்ங்க சவுண்ட் கேக்குது. அப்பாட நல்ல வேலை நம்ம குதிக்க வேண்டியது, அவன் குதிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அந்த நாய்ங்களை நீயே பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் டைவர்ட் பண்ணு, நான் அவளோட ரூமுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். அட பாவி நாசமா போனவனே, இதுக்குதான் என்ன கூட்டின்னு வந்தியாடா கடங்காரா அப்படின்னு தம்பி திட்டிக்கிட்டு இருக்கா. பேய் பொம்மை மாதிரி ஹீரோயினோட பெட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா யார் தான் பயப்பட மாட்டாங்க. பார்த்த உடனே அவ அப்படியே அலறுன்னு அலறா. ஐயோ கத்திராத அப்படின்னு சொல்லி வாயை போத்துறான். அப்ப என் நாயெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னும் போது, சாச்சா எதனா பண்ணுவேன்னா என்ன, அவங்களுக்காக நான் டாமஸை விட்டுட்டு வந்திருக்கேன், அவன் அங்கதான் அவங்க கூட விளையாடுன்னு இருப்பான் அப்படின்னு சொல்றான். எதுக்காக வந்தீங்க இங்க அப்படின்னு கேட்கும் போது, உன் கையில அடிபட்டு இருந்தது, அதுக்கு மருந்து போட தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். இது பாரு, உன் அண்ணனை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு, அவன் கிட்ட கொஞ்சம் உஷாராரு, நீ கதை கூட தாப்பா போடாம தூங்கிட்டு இருக்க, என்னதான் இருந்தாலும் அவனுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால நீ அவன்கிட்ட தள்ளி இருக்கிறது தான் நல்லது, புரியுதா? உன்னோட பேரண்ட்ஸுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, இதை நம்மளே தான் டீல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்றான். ஹீரோயின் வேந்து சிரிக்கிறா. அவளால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்ப எதுக்காக நீ இப்படி சிரிக்கிற, நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, அவன் என் கூட பிறந்த அண்ணன் தான், உன்னை வெறுப்பேற்றத்துக்கு அவன்
அப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டான். நீயும் அதுக்கு ஏத்த மாதிரி பயங்கர காண்டா இருக்க போல இருக்கே அப்படின்னு விழுந்து சிரிக்கிறா. அட பாவீங்களா, இப்படிலாம் கூட ஏமாத்துவீங்களா அப்படின்னு இவனுக்கு செமையா டென்ஷன் ஆகுது. ஹீரோ நல்ல மூடா சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது இது சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்றான். தயவு செஞ்சு இங்க போங்க அப்படின்னு சொல்லும் போது உண்மையாவே சொல்லு, உன் மனசுக்கு தோணுதா நானும் பேமும் இல்லீகலான அஃபேர்ல இருக்கோன்னு தோணுதா? அது உண்மை நினைக்கிறியா? இந்நேரம் உனக்கே தெரிஞ்சிருக்கும் அது பொய்ன்றது, உண்மைதானே அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோவை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றா. சக்சஸ்ஃபுல்லா ஹீரோ தூங்காம இருக்கான் போல இன்னைக்கு. எல்லாம் முடிஞ்ச உடனே ஹீரோவை அடிச்சு துரத்தாத குறையா துரத்துற அடி பாவி, இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையே அழிச்சிட்டு கற்பே போயிடுச்சு அப்படின்னு ஹீரோ புலம்புறான். இது பாரு, இதெல்லாம் ஓவரா பேசாத, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு, டைம் ஆச்சு, வீட்டுல இப்ப யாருக்கும் எதுவும் தெரியாது, எல்லாரும் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆவாங்க உன்னால அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறா. ஹீரோ தம்பி கிட்ட டேய் நீ கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சுடா அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏய் உண்மையா சொல்றியா இல்ல அடி வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேக்குறான் தம்பிக்கார. அதோட மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் பேம் என்ன பண்றான்னா ஹீரோயின் கிட்ட போயிட்டு சான்ஸ் கேட்கிறா. ஹீரோயின் தான் சம கோபத்துல இருக்கா இல்லையா. அப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல ஆக்சுவலா உண்மையாவே எனக்கு அந்த ஸ்கார்ஃப் கீழே தான் கிடைச்சது, அதனாலதான் நான் அதை எடுத்து இருக்கிறது தானே போட்டேன், நான் பொய்யா எதுவுமே போடலையே அப்படின்னும் போது இவளுக்கு கோபம் வந்துடுது. என்ன நீ பார்த்தா என்ன இருக்கு உனக்கு, என்ன உண்மை தெரியும், இப்படிதான் என் புருஷனை பத்தியும் நீ போட்ட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இல்ல அது உண்மைதான், நானும் அவரை இது வரைக்கும் 3 வாட்டி ஒன்னா இருந்திருக்கோம், ஒன்னா தூங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு செம்மையா ஷாக் ஆயிடுது. அப்ப அந்த விஷயம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. நைட்டு ஹீரோயினுக்காக ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயின் என்ன பண்றானா யானோட கார்ல ஏறி கிளம்புறா. இவங்க 2 பேரும் எங்க போறாங்கன்னு இவன் ஃபாலோ பண்றான். பார்த்தா 2 பேரும் ஹோட்டல் ரூம்குள்ள நுழையிறாங்க. ஹீரோ நேரா போய் கதவை தட்டிடுறான். பார்த்தா அந்த நேரத்துக்கு யான் பாத்ரூமோட நிக்கிறான். இன்னும் கடுப்பாயிரம் ஹீரோ அதை பார்த்த உடனே பொண்டாட்டிய என்ன பண்ணணும்னு நினைச்சடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ள கூட்டிட்டு போறான். அப்ப பார்த்தாதான் தெரியுது அங்க ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட் அது. ஐயோ ஆக்டர் ஆன், உங்களோட ட்ரெஸ் சரியா அயன் பண்ணலன்னு நினைச்சேன், அதனாலதான் அதை பிடிச்சேன் அப்படி இப்படின்னு வளர்றான். ஹீரோயினுக்கு செம கடுப்பு. ஏன்டா இப்படி என் மானத்தை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு பேசுறா. உடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இல்ல என்னோட ஒய்ஃபை சப்போர்ட் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன், இவங்க தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னும் போது ஹீரோ ஃபேமஸான ஆள் இல்லையா, எல்லாருக்கும் இப்பதான் தெரிய வருது நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி. டைரக்டர் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான்னா, நீங்க இந்த சீன் மட்டும் ஏன் ஆக்டர் கூட சேர்ந்து நடிச்சு காட்டக்கூடாது, அப்ப அவருக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா, நீங்க தானே ஸ்டோரி எழுதுனீங்க, உங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் வரும் அப்படின்னும் போது ஹீரோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்றான். நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. பார்த்தா ஹீரோயினும் பேச வேண்டிய டைலாக் போல அந்த டைலாக நம்ம ஹீரோ நான் பேசுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். அங்க யானுக்கு செம்ம கடுப்பாது, எங்கடா போற, இப்போ கிஸ்ஸிங் சீன் வேற இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிடுறான். ஆனா நல்ல வேலை கிஸ் எல்லாம் கொடுக்கல. அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு நைட்டு ஹீரோயினோட வீட்டுல காட்டுறாங்க. பார்த்தா ஹீரோயினுக்கு முன்னாடியே ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வாடி செல்லும் நேத்து மாதிரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். பேம் இல்லாத போல அதெல்லாம் சொன்னா இல்லையா, அதனால ஹீரோயின் செம்ம கோவத்துல இருக்கா. மரியாதையும் இங்கிருந்து போயிடு, இல்லைன்னா நான் கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து போயிடுறான். நேத்து நல்லா தான் இருந்தா, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு அவனுக்கு குழப்பமா இருக்கு. தம்பி கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கும்போது ஒருவேளை ஸ்பிளிட் பர்சனாலிட்டி எதனா இருக்குமோ அன்னைக்கு அப்படின்னும் போது இல்லடா எதுவும் நடந்திருக்கு, அது என்னன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்றான். அப்பனா ஒரே ஒருத்தி இருக்கா, அவளை பிடிச்சா ஹீரோயினுக்கு என்ன நடந்ததுன்றது எல்லாம் தெரிஞ்சிடும் போது யாருன்னு கேட்கறான். அவளோட செக்ரட்டரி தான், வேற யாரு அப்படின்னு தம்பிக்காரன் சொல்றான். அண்ணங்காரன் ஹீரோயின் கிட்ட சொல்றான், நம்ம ஸ்கூல்ல இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஒரு இன்வைட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தான் இல்லையா, அவன் ஸ்கூலுக்கே படிக்காம எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவானே, அவனை நம்ம ஸ்கூலில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களாம், அவனை போய் பார்க்கலாம் வரியா அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் போல. அதனால அவன் ரொம்ப ஆர்வமாக கண்டிப்பாக நான் இல்லாமல் எப்படி அப்படின்னு ரெடி ஆகுறா. அவனுங்க 2 பேரும் செக்ரட்டரியை பிளாக் பண்ணுறானுங்க. நீ மட்டும் உண்மையை சொல்லலைன்னா உன் குழந்தை எங்க கிட்ட தான் இருக்கு, அதுக்கப்புறம் உன் குழந்தை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாயோட போட்டோ காட்டுறாங்க. நாய் தான் இவளோட குழந்தை போல. அதை பார்த்த உடனே அவ பயந்து அலறி அடிச்சுக்கிட்டு என்னன்னு நான் சொல்லிடுறேன், ஆக்சுவலி பான் தான் வந்தா,
மேம் தான் வந்து இந்த மாதிரி 3 தடவை 3 நாள் நைட்டாக கூட நீங்க தூங்கிருக்கீங்கன்னு சொல்லி மேடம் கிட்ட சொன்னா. அது எல்லாத்தையும் கேட்டேன் நானு. அதுக்கப்புறம் தான் அவங்க பயங்கர அப்செட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் ஹீரோக்கு புரிய வருது. ஹீரோவுமே ஹீரோயினோட ஸ்கூல் தான் போல, அவனுக்குமே இன்விடேஷன் வருது. ஆனா ஹீரோ இருக்கிற காண்டில் அதெல்லாம் என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு வச்சிடறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் போறா அப்படின்றது தெரிஞ்ச உடனே ஹீரோயின் பின்னாடியே ஸ்கூலுக்கு அங்க போயிடுறான். இவன் இன்விடேஷன்லாம் வேண்டான்னு சொல்லிட்டான் இல்லையா, அதனால இவனை உள்ளே விட மாட்டாங்க. பிரின்சிபலே வந்து ஹீரோ வந்து வெயிட் பண்றான்னு தெரிஞ்ச உடனே டீ போட்டுட்டார் போற பாத்திரத்தை தூக்கி ஓடி வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த ஃபேமஸான ஸ்டூடெண்ட்டே ஹீரோ தான்னு சொல்லிட்டு. ஹீரோயினால ஏத்துக்கவே முடியல. அட என்னடா பண்றது அப்படின்னு பைத்தியகாரத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ ஸ்டேஜ்ல பேசும்போது என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, உண்மைதான் நான் எல்லாத்துலயும் அச்சீவ் பண்ணேன், எல்லாத்துலயும் வந்து ஃபர்ஸ்ட் வந்த கோல்டு மெடல் வாங்கினேன், எல்லாமே பண்ணேன். என்னோட ஃபேமிலியை என்னால் காப்பாற்றிக்க முடியல. நான் என்னோட சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சக்ஸஸையே நோக்கி ஓடணுனே தவிர என்னோட ஃபேமிலி லைஃப்பில் ஃபெயிலியர் ஆகி நிற்கிறேன். அதனால எல்லாரும் வந்து என் அளவு இருக்கணும் அப்படின்னு மட்டும் என்னைக்கும் நினைச்சிடாதீங்க, என்ன ரோல் மாடலா என்னைக்கும் யோசிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்கா. அங்க ஹீரோ போய் பிடிச்சி நிறுத்தி 5 நிமிஷம் தயவு செஞ்சு இந்த 5 நிமிஷத்துல நீ சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் 5 நிமிஷம் கேட்டு நான் என்னைக்கும் உன்னை ஃபாலோ பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சரி சொல்லி தொலை அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்பதான் பேம் அங்க கூட்டிட்டு வராங்க. உடனே ஹீரோயின் இவளை மிரட்டி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. மரியாதையா நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லி இப்பயாவது சொல்லி தொலை அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்துறான். அப்பதான் அவ சொல்றா, உண்மைதான் நான் சொன்னது எல்லாமே பொய், எனக்கு எப்பவுமே வந்து ட்ரெண்டிங்காக இருக்கணும், டாப்லேயே இருக்கணுன்றது தான் வந்து ஆசை, அதனால தான் சோஷியல் மீடியாவில் எனக்கு தோன்றது எல்லாத்தையும் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறா. ஃபேம் உடனே கண்ணை கசக்கிட்டு இருக்காளா. ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. பாத்தியா அந்த பொண்ணு எப்படியெல்லாம் வந்துட்டு நீ மிரட்டி இப்படியெல்லாம் சொல்ல வைக்கிற, அவ கதறி கதறி அழறா. நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போறேன்னு போது ஹீரோ ஏய் இப்போ எதுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க, மரியாதையை உண்மையை பேசுறீ அப்படின்னு காத்துறான். நான் ஏன் அழறேன், நான் என்ன பைத்தியமா, என்னோட ஐலாஷ் வந்துட்டு விழ போச்சு, அதனாலதான் அதை வந்து சரி பண்ணேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு ஷாக்கு. எதுக்கடி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது எப்படியாவது நான் ட்ரெண்ட் ஆகி எப்படியாவது எதனா டைரக்டர் கண்ணில் பட்டு நான் நடிச்சிடணும், அதுதான் என்னோட ஒரே ஆசை, அதுக்காக தான் நான் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அவ போனதுக்கு அப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் பேசுறாங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. நான் உண்மையாவே உன் மேல தப்பா நினைச்சு கோவப்பட்டுட்டேன், இருந்தாலும் நான் வந்து இந்த முடிவுல தீர்க்கமா இருக்கேன், இதுக்கப்புறம் நம்மளால சேர்ந்து வாழ முடியாது, நமக்குள்ள எதுவுமே நல்லா இல்ல, நம்ம வந்து கரெக்டான ஒரு வேவ் லென்த்ல இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. மறுநாள் காலையிலேயே ஹீரோயினுக்கு போன் வருது. பார்த்தா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அவனுக்கு தான் டென்ஷன் ஆனாலே வந்து அந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூ வந்துடும் இல்லையா. தம்பிக்காரன் வெளியில ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரே ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஆனா கடைசி வரைக்கும் அவனால அதை வாழவே முடியல. தயவு செஞ்சு அவனுக்காக ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறான். அப்பதான் ஹீரோயினோட அண்ணங்கார வரான். அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது, ஆல்ரெடி எங்க வீட்டு பொண்ணை உங்க வீட்டுக்கு நம்பி கொடுத்ததுக்கு அவளை நல்லபடியா வச்சுக்கிட்டீங்க, அதனால இதுக்கு மேல அவளோட லைஃப்ல நாங்க ரிஸ்க் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறான். பார்த்தா ஹீரோ இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வெளியில வரான். வரும்போது எனக்காக நீ ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டியா, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு நான் தான் சொல்லிட்டேனே, நான் பண்ண தப்பு எல்லாமே வந்து உன்னை கவனிக்காம விட்டது தான், அதுதான் என்னோட தப்பு, அதை நான் கண்டிப்பா மாத்திக்கிறேன் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இப்பதான் ஹீரோ ஒரு உண்மையை சொல்றான். என்ன அப்படின்னு பார்த்தா, நீ முரட்டுத்தனமான பொண்ணுன்றது எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம எனக்கு நீ சமைக்காம அப்பப்ப வெளியில வாங்கிட்டு வந்து கொடுக்குறன்றதும் எனக்கு தெரியும், ஆனா அது எல்லாத்தையும் வந்து நீ ஜாலியா பண்றேன்னு நினைச்சு எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா அப்போ உன்னை குறை சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான். நீ எப்படி இருக்கியோ அப்படியே நான் உன்னை ஏத்துக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா வந்து எதுவுமே நமக்குள்ள கரெக்டா ஒர்க் அவுட் ஆகல, ஒரே ஒரு சான்ஸ் கொடு, எல்லாத்தையும் மாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்றான். இல்ல என்னால சான்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இதுக்கப்புறம் என்னைக்குமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, சான்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், டேட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னா நம்ம டேட்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறா. அவ்வளவுதான் ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். அவ்வளவுதான் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். தம்பிக்காரனுக்கு பயங்கர குஷி ஆயிடுது. எப்படியோ அண்ணனோட லைஃப் செட் ஆயிடுச்சுன்னா என்ன ஃப்ரீயா விட்டுருவான்டா அப்படின்னு நினைக்கிறான் போல. மறுநாள் ஆபீஸ்ல காட்டுறாங்க. நம்ம பேம் இருக்கா இல்லையா, ஹீரோயின் அவளை கூப்பிட்டு பேசுறா. இதை பார்,
நீ வந்துட்டு ஒரு ஆக்டிங் கோர்ஸ் போ, அதில் நல்லா வந்து ஆக்டிங்கை கற்றுக்கிட்டு வா, என்னோட ட்ராமாலேயே வந்து என்னோட ப்ரொடக்ஷனில் கண்டிப்பாக நான் வந்து உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ஆக்டர் ஆனும் வந்து சேர்ந்து நடிக்கிறதா இருக்கு இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்டுமே ஓகே பண்ணிடுறாங்க, அதை ஸ்டார்ட்டும் பண்ணிடுறாங்க. அப்போதான் அந்த ஆக்டர் ஆன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீ மட்டும் அவளை கஷ்டப்படுத்தின அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமுக்கு அவளை கஷ்டத்தில் நான் விட மாட்டேன், அவளுக்கு ஆறுதலாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அது நடக்கவே நடக்காதரா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி ஒரு நசுக்குறான் ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அவங்களோட ஒரு ஹாப்பியான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதோடையே இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, ஜாலியாக இருந்ததா, எப்படி ஃபீல் ஆச்சுன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.